காய்ஸ் நான் என்ன காய்ச்சி விலங்கு போகிறதில்ல போட்டோ நான் போக வேண்டிய இடத்தை பார்த்து லொக்கேஷன் பார்த்து போகிறோம்மா அந்த இடத்துக்கு போகும் இவ்வளோ தூரம் போக கிடைக்குது நம்ம போவோம் புது டைம் அது கொழும்புல இடம் தெரியாது அப்படியே லொக்கேஷன் பார்த்து போக வேண்டிய நன்மையாக்கி ஆனால் வாகனம் பிடிச்சி போகலாம் பிரச்சனை இல்லை ஆட்டோ அது பிடிக்காத ரீசன் என்னென்னு பார்த்தீங்களா நமக்கு சிங்களம் தெரியாது அவங்க சிங்களம் மட்டும் தான் தெரியும் அந்த ஒரு ரீசனுக்காக இல்லை 15 கிலோமீட்டர் 15 செகண்ட் சாரி 5 நிமிஷம் நம்ம வேணும் அங்கே போகிறதுக்கு நம்ம அதை நட போயிடலாம் 5 நிமிஷத்துக்கு வாங்க பார்ப்போம் போக மாட்டோம் ஹாய்ங்க இப்போ நான் எங்கே நிற்கேன்னு பார்த்தீங்களா சரியா கொழும்பு ஒரு பார்க்கிங் ஒன்று போகலான்னு வந்தேன்னா ஒரு டைமில் அது ஆக்டிவாக இருந்தது இப்போ அது எந்த ரீசனுக்காக தெரியல அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களான்னு சொன்னாங்க அடுத்தது ஒரு அண்ணாட்ட கேட்டால் அந்த அண்ணா அப்போ தான் சொல்லிட்டு போனார் உண்மையாக போய் ஆண்டு தெரியல லொக்கேஷன் பார்த்து தான் போய் கொண்டு இருந்தேன்னா அப்போ இந்த இடத்த வந்து தெரிவிக்கேன் செம்மங்க நைட் பஸ் ஏறி வந்துட்டேன் பஸ் ஏறி வந்து விடிய சாமி வந்து ஒரு நான் 4 o'clock மார்னிங் 4 டைம் கூட வந்து இறங்கிட்டு ரூமெல்லாம் எடுத்துட்டு ரூமில் வீடியோ எப்படி ரூம் செம்ம ரூம் எங்களை அதை நல்லா ஃபன் தான் ரூமில் ஃபன் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வந்துனா வந்த ஒரு வேலையாக வந்து நாங்கள் வேலைக்குரியால் வேலைக்கு போயிட்டார் நான் சும்மா வந்தேன்னா சரி நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் தான் எடுத்துக்கொண்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் இருக்கிற இடத்தையும் அதாவது இதுவும் ஒரு டூரிஸ்ட்டுக்குரிய இடம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட ஹோட்டல் இருக்குது தானே அந்த ஹோட்டலும் அது ஒரு போட் ஹோட்டல் அந்த ஹோட்டலும் அது ஹோட்டலில் எல்லாம் சாப்பாடு இருக்குது அது அடுத்து அது மோட்டர் 2 மோட்டர் இருக்கிற அப்படியே நான் சோறாக சொல்லுவேன் அது டூரிஸ்ட்டு மாதிரி இந்த இடம் இந்த தண்ணியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக அடுத்தது இந்த அமௌண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் வாத்து இந்த வார்த்தையும் அதுக்காக தான் வச்சுருக்காங்க நானும் ஒரு அமைதியான இடத்துல செம்மையாக ஒரு ஃபீலில் ஹாப்பியாக ஒரு மூடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த நாள் எனக்குரிய நாளாக இருக்கேன் இது இப்போ ஒரு 10 மணி ஆகிட்டு 10 மணி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சாயை இருக்க கோவிக்காதீங்க 10 மணி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று ஒரு மாதிரி ஃபன் பண்ணி தர்ற மாதிரி தனியாக என்ஜாய் பண்ணி தர்ற மாதிரி இருக்குது இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல மெயினாக தமிழ் தெரிஞ்சு ஓரளவுக்கு தப்பலாமல் இல்லையோ சிங்களம் தெரிஞ்சால் ஃபுல்லாக தப்பலை ஏன்னா ஃபுல்லாக அந்த சிங்களக்காரர்கள் ஆல்ரெடி நான் கொழும்புக்கு நிறைய வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதுலேயும் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக சிங்களம்னு அடுத்தது ரூம் எடுக்க போனாங்க ரூம் எடுக்க எடுத்து அந்த அக்காலாம் வயசு அம்மா தான் அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சபடியாக ஓரளவுக்கு காய்ச்சி சமாளிச்சு ரூமெல்லாம் எடுத்து புக் பண்ணி ரூம் 3500 2 இருக்கும் 3500 அந்த தானே ஒரு ரூம் டபுள் பெட் அதை நாங்கள் நான் அண்ணாச்சி வைக்கிறதுக்கு நான் எடுத்துட்டு அங்கே எல்லாம் நீராடி குளித்து விட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம் இங்கே வாங்க நம்ம இங்கே போக கிடக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் வச்சு கதைக்கலாம் ஏன்டா நான் இவ்வளோ டிராஃபிக் இவ்வளோ வாங்கினாங்களோ எங்களோட ஊர் பக்கம் கண்டது இல்லை பெட்டிக்குள்ளே பக்கம்னா நினைச்சு கூட பார்க்கல எப்படிலாம் இருக்க வேண்டும் இங்கே எப்படி இருக்கிறபடி எனக்கு அது புதுசாக இருக்கு அந்த இதுக்காக நான் கதைக்கிறது விளங்குமா இல்லையா மைக்கி வேறு இல்லையா அது ஃபஸ்ட்டு வாங்கி எடுத்தால் தான் இல்லை அது சரியாக இருக்கும் நான் இப்போ இப்போதைக்கு இல்லை லைஃப் ஃபுல்லாக கோப்ரோலாம் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கேன் ஒரு மைக் ஒன்று வாங்கினா தான் எல்லாம் சரியாக இருக்கும் ஒரு நம்ம இனி மைக் வாங்கினா தான் நிறைய நம்மளுடைய பையன் நம்ம கதைச்சு தெரியலாங்க நம்ம மைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மைக் கொண்டு வாங்கி இன்னும் செய்யணும் நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வாங்க உங்களுக்கு நான் என்ன இடம் நிறைய இடம் காட்ட கிடக்கு கொழும்பில் அந்த இடத்த காட்டுறேன் அடுத்த கணக்கிடவும் போக கொண்டிருக்கு இந்த கொழும்பு வீடியோ எனக்கு தெரிஞ்சு 1 2 3 கிட்ட தனித்தனியாக போட வேண்டிய நினைச்சேன் பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து நிற்கேன் இப்படி ஒரு இடத்துல அமைதியான இடத்துல அங்கே அது சைடில் ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி பெட்டிக்குள்ள லகுன் பார்க் மாதிரி தான் இதுவும் உண்டு இன்னும் போக கிடக்கு நம்ம போவோம் வாங்க அது வரைக்கும் என்ன தனியாக வந்து வைக்கிறது கொஞ்சம் ஓவராக நேவஸாக இருக்குது இது என் ஃப்ரெண்ட் போடி இருந்திருந்தேன்டா வேறு லெவலில் வந்துருக்கீங்க ஃபன் பண்ணி தெரிஞ்சுட்டு இப்போ நானே வேணும் என்ன இது அப்படி வாரான் சூழ்நிலை நான் கிடக்குங்க இப்படி நான் ஒரு இடம் தான் மெயின் ரோடு இப்போ நான் கைக்கிற விடாது எனக்கு மெயின் கிடக்கு டிராஃபிக்ண்டா வேறு லெவல் தெரியுமா அது ஒரு பெரிய நாட்டில் அடுத்த தலைநகரம் தானே கொழும்பு அதுக்காக இங்கே பாருங்க வாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போக கிடைக்காது போக மாட்டேன் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கிட்டத்தட்ட நான் போக வேண்டிய பார்க் வந்தாச்சு நான் சொல்லி வந்தேன் ஒரு பார்க் போகிறேன்ட்டு அந்த பார்க் வந்துட்டேன் எந்த ஒரு பாலத்தை தாண்டணுங்க சொல்லப்போனால் ஒரு ப்ளூ பிரிட்ஜ் தனியாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேறு எதுவும் இல்லை அதை மாதிரி இன்னொருத்தர் கூட இருந்தால் அதை விட பெட்டர் ஃபீல் எதுவுமே இல்லை செம்மையாக இருக்குது யோசிப்பாங்க வெளியூர் தாங்க நான் பையன் நான் வைக்கலாங்க காய்ச்சி போகலாம் ஸோ இந்த பாலத்தை தாண்டணுன்னே இதே மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸ் இது அவ்வளோவாண்டு இல்லை ஆனால் இப்படி அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது நல்லா இருக்குது தெரியுமா சொன்னேன் அந்த வெளிநாட்டு வழியை நடப்போமே அந்த ஃபீல் வருது ஏன்னா எங்கள் ஊரில் நான் அப்படி தெரிஞ்சதில்லை எங்கள் ஊரில் இப்போ நான் இல்லை நடந்து தெரிஞ்சது பெருசாண்டு இல்லை அதாவது பெருமைக்கு சொல்ல நடந்து தெரிஞ்சதில்லை
ஆனால் எப்படி நடக்கலாமோன்னு தெரியாங்க பயமாக இருக்கு முருகா. வேறு லெவலுங்க இது, வேறு லெவல். ப்ளூ பிரிட்ஜ் செம்மையாக இருக்கு. ஆனால் நடக்கிறாங்க நினைச்சேன். நம்மளை வச்சு பழுகிளியை வச்சு பார்க்க மாட்டாங்களே. எதுக்கு இந்த ஓரத்தில் போனால் தான் விளப்போ நினைப்பாஞ்சு குடிக்கலாம். செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா கொழும்புங்க. எவ்வளோக்கு பஜாரா சிட்டியாக இருக்க வேண்டிய இடம் தான் இது. அப்படி தான் இருக்குது இந்த இடமும். ஆனால் அதே மாதிரி ஒரு சைட்லேயும் அந்த நேச்சுரலுக்கான இடம் செம்மையாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே இருக்குது. ஆனால் இதை விட எதிர்பார்க்க இடம் நிறைய இடம் இருக்குது. பட் சொல்கிறேன் கொழும்புண்டெல்லாம் எனக்கு யோசிப்போம் சிட்டி பஜார் ரெண்டு சிட்டியும் இருக்குது. இங்கே தான் வில்லேஜ், அதாவது நேச்சுரல் ப்ளஸ் இங்கே இருக்குது. நம்ம பயப்படலாம் வரலாம். ஏன்னா அங்கே இருக்கிற பில்டிங் இருக்குது தானே, அந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு அந்த மரம் கண்டு வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதில்ல, எனக்கு பார்க்க தெரியுது. அது அங்கே நான் நின்று கதைச்ச இடம் அந்த அந்த போட்டு பார்த்தீங்களா, அந்த ஒரு போட், அந்த போட்டுக்கிட்ட நின்று தான் நான் கழிச்சேன். நான் இதுக்கு மேலே எடுத்த வீடியோ இந்த இடத்தை தான் சொன்னேண்ணா. சேனலுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டொப் கொண்டு வைக்கிறேன்டா. மைக் வாங்கி செஞ்சு நல்லா இருக்கு. வாங்க போவோம். நம்ம வந்த இடம் இந்த இடம் தான். என்னென்னு தெரியல, அந்த சின்ன சின்ன குட்டாக போட்டிருக்காங்க. ஐயய்யே, அது இருக்கிறதுக்கு தாங்க. இவங்க தான் அந்த டூரிஸ்ட் இதை நடத்தி ரன் பண்ணுற ஆக்கள். வெட்டிக்கில் உள்ள அந்த காந்தி பார்க் இருக்குது தானே, அந்த காந்தி பார்க் வைக்கிற போட்டை செய்கிறாங்க. அந்த யூஸ் பண்ணி டிரைவர் மாதிரி மைண்ட் எனக்கு சோறாண்டு தெரியல. பட் அவங்க அடிக்கலாம். இப்படி ஒரு இடம் தாங்க கொழும்பு. நல்லா இருக்குங்க. ஆனால் தனியாக வந்து இவ்வளோ ஒரு திடீர்னு சத்தியம் நம்மளோட எதிர்பார்க்கல. எனக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கண்ணா. எனக்கு ஒருத்தன் இந்த ஃப்ரெண்ட் படி எனக்கு வந்து சொல்லி தந்தேன். சிங்களத்தில் இதை சொல்கிறேன் ஆண்டி சமாவன்ட்ட மாத்தையா என்று சொல்லி தந்தேன். அப்படி சொல்கிறேன் ஆண்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க மாத்தையான்ட்டு சொல்கிறேன். மன்னிச்சிடுங்க சார் என்று சொல்கிறது. அந்த மீனிங் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சொல்கிறேன். ஆமாம் அடியோ செம்மையாக இருக்கீனே. பார்ப்பங்க இதான் நான் தெரியல. லொக்கேஷன் பார்த்து வரீங்க. நான் இடம் மாதிரி வந்துட்டேன். இது ஒரு பார்க் தான். பட் நான் போக வேண்டிய பார்க் வேறு, நான் வந்து நிற்கிற பார்க் வேறு. நான் லொக்கேஷன் பார்த்தேன்னா, நான் லொக்கேஷனில் ஓகே கண்ணுக்கு ஒரு பார்க் ஒன்று தெரியப்பட்டது. இந்த பார்க் வந்து ஆனால் இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட பிஏபிஸ் மாதிரி இருக்காங்க. அந்த பிஏபிஸ் தெரியக்கூட இந்த பிஏபி போகிற சரியில்லை. அதை நான் எச்சிட்டாக ஆகட்டும். தனியாக போய் கதைக்கிறது சாய் நேவர்ஸ் மாதிரி இருக்கு. இதில் நேவர்ஸ் அடிக்கக்கூடாது. பட் சொல்கிறேன் ஏன்னா மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிங்களம் தெரியாதா நீ. இப்போ என் ஃப்ரெண்ட் பண்ணியும் ஒருத்தர் இருக்கான், அவனை தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இல்லை. அவனுக்கு சிங்களம் தெரியும். ஏன்னா அவன் சிங்கள ஸ்கூல் படித்தவன். அவன் ஸ்கூல் படித்தவன் பார்த்தீங்களா, அதே டவுட் தான். ஆனால் அவன் ஸ்கூல் படித்தவன் நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் அவன் ஸ்கூல் படித்தவன். அதனால் அவனுக்கு சிங்களம் ஃபுல்லாகவே தெரியும். அதில் குறை வைக்கிற அளவுக்கு இல்லை, அவனுக்கு சிங்களம் தெரியும். எந்த ஒரு ரீசன்னாலும் பயம் இல்லாமல் அவன் ஃபேஸ் பண்ணலாம். கதைக்கிற மொழி அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிங்கன்னா நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். அது எனக்கு தெரியாது. இங்கிலீஷில் காய்ச்சாங்கண்டா ஓரளவுக்கு 100க்கு ஒரு 20% புரியும். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது ஓரளவுக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன்னா, அதனால் இதில் என்ன விளக்குன்னு தெரியாங்க. தனியாக போய் காய்க்கிறது ஓவராக ஒரு இதாகுதுண்டா பயமாகிற மாதிரி. உங்களை விளங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு இடத்த போகிறது இப்படி கப்புள்ஸ் ஜோடி தெரியலாம். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்குங்க. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஒரு சாயாக இருக்குது. இந்த பாலம் தான் நான் வந்தது. அவங்களுக்கு இதில் பார்க்க தெரியுதில்லை, என்னடா இது பாலன்ற மாதிரி தெரியுதில்ல. அங்கேருந்து பார்க்க தெரிஞ்ச வழியாக இருந்தது. எப்படி இருக்கேன் நினச்சி கூட பார்க்கல, எப்படிலாம் இருக்கேன். ஆக்கள் நிற்காங்க ரெண்டு போட்டு நான் கதைக்காம போகலை. எனக்கு கதைக்கிற பிரச்சனை இல்லை. ப்ரொபோஷனல் ஆக்குன்னா என்னத்துக்கு எனக்கு ஆக்கள் நான் தேவையே இல்லை. என்னடா எனக்கு மொழி தெரியல. அப்படி மொழி தெரியல, எனக்கு கணக்கெடுத்தை விட்டுட்டு வரையலாம். அடுத்து என்ன பிரச்சனை பார்த்தீங்களா, லைட்டாக துக்கு மாதிரி. அதனால நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஏன்னா இங்கே வந்து இதில் விளக்கம் தெரியா ஃபுல்லாக ஒரு லகுன் பார்க் எப்படி நிற்க வேண்டியமோ, காந்தி பார்க் எப்படி நிற்க வேண்டிய இடம் அதே மாதிரி இந்தியாவில் முடியும். அப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் வராது. நான் கொஞ்சம் தூரம் தான் போகணும். அடுத்தாச்சு 3 நிமிஷம் காட்டுது போகிறதுக்கு. பார்ப்பேன். ஒரு சாய் முதல காடு மாதிரி அதை பார்க்க லைட்டாக பயமாக இருக்குது. பட் நான் போய் பார்ப்போமே. ஒரே ஒரு டைம் வந்து சேஃபாக வந்துட்டா ஓகே ஃபைன்.
இந்த ரோட் தான் நான் வந்த பாருண்ணா அது தெரியுதாங்க செத்துட்டாங்க. தனியாக திருறது எவ்வளோ கஷ்டம் என்ன, ஆனால் நல்லங்க தனியாக திருறது ஒன்றுக்கு சொல்ல மாட்டேன். என்ன தம்பி தனியாக திருற உனக்கு புரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்க கவரக்கோசம் தானே அது. ஆமாம், இந்த பெரிய உடும்பா கவரக்கோசம், அது உடும்பம் கவரக்கோசம் ஒன்று தானே. அது என்னென்ன அது முதல் டைம் ஃபஸ்ட் டைம் இங்கே போகிறோம். ஆனால் போலீஸ்காரர்கள் நிற்காங்க, என்ன எப்படி அவங்களுக்கு தெரியாது. தமிழ் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் தான் நான் சொன்னது. என்னென்ன கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன தெரியுமா, நான் வெட்டிக்குள்ளோ எதனாலும் நமக்கு நடக்கும். ஏதாச்சும் எவனாச்சும் நம்மளை வந்து மிரட்டுவான், அதுக்கு சொல்கிறது. எதுக்கு இல்லை, அதனால் மொழி தெரியாத வந்த சிக்கல் தாங்க. சரி இடம் தான் அது. நான் லொக்கேஷனில் பார்த்தது தாங்க. இதுக்கு தானே அங்கே போனேன் சும்மா. ஆனால் அங்கே சைட்டெல்லாம் போலீஸ்காரர்கள் ஆர்மிக்காரர்கள் நிற்காங்க. இழுத்து வச்சு பட்டி திடீர்னு 2 ஆறாக விட்டு அனுப்புனாங்களே. சரி அதுக்கு